வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சுந்தர். இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடிப்படை எண்களை பற்றி பார்க்க போகிறோம். எண்கள் மொத்தம் என்னென்ன வகைகள் இருக்குது, அந்த எண்களில் ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? எண்களை முதல் 3 வகைகளாக பிரிக்கலாம். எது எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ். தமிழில் மெய்யெண்கள், கலப்பு எண்கள், கற்பனை எண்கள் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த மெய்யெண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெய்யெண்களில் முழு எண்கள், இயல் எண்கள், ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், முழுக்கள், பகா எண்கள், பகு எண்கள், விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய 9 வகைகள் இருக்குது. இந்த கற்பனை எண்களையும் கலப்பு எண்களையும் நம்ம தனியாக திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மெய்யெண்களுடைய வகைகள் பார்த்துருவோம். மெய்யெண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, முழு எண்கள். அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். முழு எண் அப்படிங்கிறது எதில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இங்கே முக்கியம். முழு எண்றது எதில் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 0 அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3, 4, 5, 6 அப்படி தொடர்ச்சியாக எது வரைக்கும் முடிவெளி வரைக்கும் போகக்கூடியது தான் ஹோல் நம்பர்ஸ் அல்லது முழு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் அல்லது இயல் எண்கள் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, எதில் தொடங்குதுன்னு பாருங்கள், 1ல் தொடங்கும். சரியா? அப்போ முழு எண்கள்ன்றது 0லையும், இயல் எண்கள் அப்படிங்கிறது 1லையும் தொடங்கும். சரிங்களா? அடுத்ததாக இந்த 1ல் தொடங்கி எது வரைக்கும் போகுது, இதுவும் 1, 2, 3, 4, 5, 6ன்னு வரிசையாக முடிவிலி வரைக்கும் போகக்கூடியது தான் இயல் எண்கள். சரிங்க. அடுத்ததா ஒற்றைப்படை எண்கள், ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எதில் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னாலே அதனுடைய கூட்டுத்தொகை ஒரு ஒரு எண்ணுக்கும் அடுத்த எண்ணுக்குமான கூட்டுத்தொகை எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனுடைய வித்தியாசம் பாருங்க. அடுத்தடுத்த 2 ஒற்றைப்படை எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆக இருக்கும். சரியா? முதல் ஒற்றைப்படை எண் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1. 1ல் தொடங்கி அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் 2 2 அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ 1க்கு அப்புறம் 3, 5, 7, 9, 11, 13, 15, 17ன்னு தொடர்ச்சியாக இப்படியே எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிவிலி வரைக்கும் போகும். இதுதான் ஆட் நம்பர்ஸ் அல்லது ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம்னா ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லக்கூடியது தமிழில் இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இரட்டைப்படை எண்கள் எதில் தொடங்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ல் தொடங்கும். இதுவும் ஒற்றைப்படை எண்கள் மாதிரியே அடுத்தடுத்த எண்களுக்கு இடையான வித்தியாசம் எப்படி இருக்கும், 2ஆக இருக்கும். அதனால் ஒரு எண்ணுக்கும் அடுத்த எண்ணுக்கும் நடுவில் 2 2 அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ முதல் இரட்டைப்படை எண் 2, அடுத்தது 4, அடுத்து 6, 8, 10, 12 இப்படி முடிவுலி வரைக்கும் போகக்கூடியது தான் இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முழுக்கள். முழுக்கள் அப்படிங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டியில் தொடங்குறது மைனஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படியில் தொடங்கி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 அப்படியே எது வரைக்கும் போகும், ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடியது தான் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டா முழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் 2 வகையான முழுக்களுமே இருக்குது. நேர் முழுக்கள், எதிர் முழுக்கள்னு சொல்லி 2 வகையான முழுக்கள் இருக்குது. அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் சொல்லுவாங்க. பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தனியாக பிரிச்சுக்கிட்டாது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னும், நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தனியாக பிரிச்சுக்கிட்டாது நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ்னு சொல்லலாம். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை பொறுத்த மட்டும் 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். நெகட்டிவ் இன்டீஜர்ஸை பொறுத்த மட்டும் அதாவது எதிர் முழுக்களை பொறுத்தளவுக்கு -1லேருந்து -இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடியதை எதிர் முழுக்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ இந்த 5 வகைகள்லேருந்து எதில் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, சராசரி ஆகிய விஷயங்களில் இந்த 5 சம்மந்தமாக கேள்விகள் வரலாம். பகா எண்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய 4 எண்கள் ரொம்ப 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 முக்கியமான விஷயம்ங்க. நம்ம அதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன்னா இப்போ பகா எண்களை வச்சு தான் நம்ம மீச்சிமா, மீப்போவா இதுகளெல்லாம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணிகள் எடுப்போம். ஸோ பகா எண்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அதை நம்ம தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பகா எண்கள் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்குங்க. பகா எண் அப்படின்னா ஒரு எண் ஒன்றாலும் மற்றும் அதே எண்ணாலும் மட்டும் வகுபடும். பகா எண் ஒன்றாலும் மற்றும் அதே எண்ணாலும் மட்டும்தான் வகுபடும்.
அவ்விரு எண்கள் தவிர பகா எண்கள் வேறு எந்த ஒரு எண்ணாலும் வகுபடாது அப்படின்னு சொல்லியிருக்கானா. அதாவது என்னன்னா சார், இங்க பாருங்க, 7 அப்படிங்கிறது ஒரு பகா எண்ணா. இந்த பகா எண் எந்தெந்த எண்களாலெல்லாம் மீதியின்றி வகுப்படுது அப்படின்னு பாருங்க. 1ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஈவு என்ன கிடைக்கும்? 7. அப்போ இதுக்கு மீதி எதுவுமே வரலை. இதை அதே நம்பரால் வகுக்கிறேன், எனக்கு என்ன வரும்? மீதி எதுவுமே வராது. ஈவு 1 தான் வருது. ஸோ இப்படி ஒரே எண்ணால், அதாவது ஒரு எண் பகா எண் அப்படின்னு நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறோம்னா, அந்த எண் 1ஆலேயோ அல்லது அதே எண்ணாலும் மட்டும் வகுப்படும் போது மீதி தராது. இதே 7 பாருங்க, 2ஆல் வகுக்கிறேன், எத்தனை வாட்டி போகுது? 3 2 6. ஆனால் மீதி எனக்கு 1ன்னு வருது. மீதி 1ன்னு வருது. சரியா? அப்போ நம்ம இதை என்ன சார் எழுத முடியும்? கலப்பு பின்னமாக தான் எழுத முடியும், இல்லைங்களா? அடுத்தது இதே 7 நான் 3ஆல் வகுத்து பார்க்குறேன், எனக்கு ஈவு 2, மீதி 1. மறுபடியும் இது என்னதான் வரணும்? இதுவும் கலப்பு பின்னமாக தான் வருது. அப்போ நமக்கு மீதி வந்தாலே இந்த கலப்பு பின்னங்கள் எல்லாமே தசம எண்களாக வரும். ஸோ கண்டிப்பாக இப்படி தசம எண்களாக வரக்கூடாது. என்னதான் வரணும்? ஈவு முழு எண்ணாக தான் வரும். சரியா? அப்படி முழு எண்ணாக வந்தால் மட்டும்தான் அதை பகா எண் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பகா எண்கள் அப்படிங்கிறது ஒரு எண்ணை 1ஆலேயோ அல்லது அதே நம்பராலேயோ வகுக்கும்போது மட்டும் மீதி இல்லாமல் வகுபடும். வேற எந்த ஒரு எண்ணால் வகுத்தாலும் அது என்ன தரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீதி தரும். அப்படி வரக்கூடிய எல்லா எண்களுமே பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பகா எண்களில் நமக்கு கட்டாயமாக எதுலேருந்து எது வரையிலான எண்கள் வந்து மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1லிருந்து 100 வரை உள்ள எண்கள் நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை எளிமையாக நம்ம கற்றுக்கலாம். அதில் ஒரு 6 நம்பரை மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும். 1லிருந்து 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பகா எண்கள் இருக்குது. சரிங்களா? எந்தெந்த எண்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 2, 3, 5, 7. இது 1லிருந்து 10 வரைக்கும். அதுக்கப்புறமா 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, அடுத்ததாக 53, 59, அதற்கு அடுத்ததாக 61, 67, 71, 73, 77 வராது. அதுக்கு பதிலாக இங்கே 79, அதுக்கு அடுத்தது 83, 89, அடுத்ததாக 97. மொத்தம் 25 பகா எண்கள் இருக்குங்களா? சரி, இந்த பகா எண்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு இரட்டைப்படை எண்களில் ஒரே ஒரு பகா எண் மட்டும்தான் வரும். அது 2 மட்டும்தான். மிகச்சிறிய பகா எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தான். பகா எண்கள் அப்போ எதில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ல் ஆரம்பிக்குது. 1லிருந்து 10 வரை இருக்கக்கூடிய பகா எண்களை மட்டும் நம்ம முதல்ல தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 20 முதல் 30 வரை இருக்கக்கூடிய பகா எண்களை மனப்பாடம் பண்ணால் போதும். மற்ற எல்லா பகா எண்களையும் ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், 2, 3, 5, 7. 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். என்னன்னு பாருங்கள், 2, 3, 5, 7. சரிங்களா? அதற்கு அப்புறமா வரக்கூடிய பகா எண்களை ஃபுல்லாக ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா, பாருங்கள், அதுக்கப்புறம் எழுதியிருக்கக்கூடிய எல்லா பகா எண்களுமே எந்தெந்த எண்களில் முடிவடைந்திருக்குன்னு பாருங்கள். 1, 1லையோ அல்லது 3லையோ 7லையோ அல்லது
9லயோ இந்த 4 எண்களில் மட்டும்தான் 10க்கு அப்புறமா வரக்கூடிய எல்லா பகா எண்களுமே முடிவடைந்திருக்கும். நல்லா பாருங்க, எல்லா பகா எண்களுமே அது இன்ஃபினிட்டி வரைக்கும் முடிவிலி வரைக்குமே எல்லா பகா எண்களும் 4 ஒற்றைப்படை எண்களில் தான் முடியுது. எந்தெந்த ஒற்றைப்படை எண்கள் பாருங்க, 1, 3, 7, 9 ஆகிய இந்த 4 ஒற்றைப்படை எண்களில் தான் முடிவடைகிறது. அதில் 10 முதல் 20 வரை இருக்கக்கூடிய பகா எண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 4லையும் முடியக்கூடிய நம்பருமே வந்திருக்கும். பாருங்க, 1ல் முடியக்கூடியது 11, 3ல் முடியக்கூடியது 13, 7ல் முடியக்கூடிய 17, 9ல் முடியக்கூடிய 19. ஸோ 10லிருந்து 20 வரைக்கும் இந்த 4 எண்கள்லையுமே முடியக்கூடிய எண்கள் அனைத்துமே வந்திருக்கு. சரிங்களா? அடுத்ததாக 20 டு 30 இதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டா போதும். இது எல்லாத்தையுமே ஈஸியாக எழுதிடலாம் அப்படின்னு சொன்னேன். எப்படின்னு பாருங்க, 20 டு 30ல் எது வந்திருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3ல் முடியறதும் 9ல் முடியறதும் வரும். அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 20 டு 30ல் எந்தெந்த நம்பர்ஸில் முடியக்கூடியது வருது, 3ல் முடியறதும் 9ல் முடியறதும் வருது. சரிங்களா? 30 டு 40ல் 20 டு 30ல் எதில் முடிஞ்ச நம்பர்ஸ் வந்துருந்துச்சோ அந்த ரெண்டும் 30 டு 40ல் வராது. அதுக்கு பதிலாக 1ல் முடியறதும் 7ல் முடியறதும் வரும். அப்போ இங்கே 31, 37 இது எழுதியாச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ்க்கும் எப்படி ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிற ஒரு காமன் நம்பரை ஆட் பண்ணணும். எப்படி சார் இங்கே 30 ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது 40 இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 30 கழிங்க. எங்கே போயிடும்? 10க்கு போயிடும். 10லிருந்து அடுத்த 20 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எண்கள் கூடயும் 30 ஆட் பண்ணி எழுதுங்க. ஆட் பண்ணி பாருங்கள். 11 கூட 30 கூட்டினா என்ன வந்துடுது? 41. 13 கூட 30 கூட்டுறேன் 43. 17 கூட 30 கூட்டுறேன் 47. அப்போ 19 கூட 30 கூட்டினா 49 வந்துருக்கணும்ல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு 3 விதிவிலக்கு இருக்குது. எந்தெந்த எண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 49, 77, 91 இந்த 3 எண்களுமே பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு 7உடைய மடங்குகளாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த 3 எண்களுமே எதனுடைய மடங்குகளாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7னுடைய மடங்குகளாக தான் இருக்கும். நம்ம இப்போ 1, 3, 7, 9ல் முடியக்கூடிய எண்களாக பார்த்துட்டு வரோம். அதில் கட்டாயமாக இந்த 3 எண்கள் இடம்பெற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 49, 77, 91. சரிங்களா? அடுத்ததாக எங்கே போயிருந்தோம்? 50க்கு போகிறோம். அப்போ 50க்கு போகிறதா இருந்தால் 50லேருந்து எதை கழிக்கிறோம்? நம்ம 30 கழிக்கிறோம். எங்கே வந்துடுது நமக்கு? 20க்கு போயிடுது. அப்போ 20 டு 30க்குள்ளே எந்தெந்த நம்பர் இருக்கோ அது கூட அப்படியே 30 கூட்டி எழுத போகிறோம். 23னா இங்கே 53, 29னா இங்கே 59. சரிங்களா? அதற்கடுத்து எங்கே போயிருந்தோம்? 60க்கு போயிருந்தோம். 30 கழிக்கிறேன். எனக்கு எங்கே போயிடுது? 30களுக்கு போயிடுது. அப்போ 30லேருந்து 40 வரைக்கும் எந்தெந்த நம்பர் இருக்கோ அது கூட 30 கூட்டி எழுதுறேன். 31னா இங்கே 61, 37னா இங்கே 67. சரிங்களா? அடுத்தது 70 சேம் பேட்டர்ன் தான். 30 கழிக்கிறேன் 40க்கு போயிடுது. 40 கூட 40 இருக்கக்கூடிய வரிசையில் என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ அந்த நம்பர் கூட என்ன செய்கிறேன்? அப்படியே 30 கூட்டி எழுதுறேன். 41னா 71, 43னா 73, 47னா 77 வரணும். நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கோம். 7னுடைய மடங்கு அப்படிங்கிறதுனால அந்த நம்பர் வராது. ஆனால் 49ன்ற நம்பர் 40 செட்டில் வந்திருக்கணும். வரலை. அந்த நம்பருக்கு பதிலாக 30 ஆட் பண்ணிட்டா அந்த நம்பர் கூட 30 ஆட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும் நமக்கு? 79 வந்துருக்கணுமா? அதனால தான் 79ங்கிறத எழுதியிருக்கோம். அடுத்ததாக 83. 83ங்கிறது பாருங்க 53. 80 80 அப்படின்னாலே எதுலேருந்து கழிக்க போகிறோம்? 80 மைனஸ் 30. அப்போ நமக்கு என்ன வந்துடுது? 50 வந்துடுதா? ஸோ நம்ம 50 செட்டுக்கு போயிருந்தேன். 53னா இங்கே 83, 59னா 89. அடுத்தது 60, 67 செட்டு. சரி 90 செட்டு வரணும். 90லேருந்து நான் மறுபடியும் 30 கழிக்கிறேன். எனக்கு எங்கே போயிடுது? 60க்கு போயிடுது. அப்போ அங்கே 61னா இங்கே 91 வரணும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கோம். 91ங்கிறது வராது அப்படின்ட்டு. அடுத்ததாக 67, 97. சரிங்களா? இவ்வளோதான். இந்த 25 நம்பர்களையும் ப்ரைம் நம்பர்ஸ் அதாவது பகா எண்களை கட்டாயம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு பெரும்பாலான இடங்களில் பயன்படுது. சராசரி அப்படிங்கிற கேள்வியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்ட எண்களுக்கு நடுவில் 20லிருந்து 80க்கு நடுவில் இருக்கக்கூடிய பகா எண்களின் கூட்டுத்தொகை அல்லது கூட்டு சராசரியை காண்க கேட்டு வச்சுருவான். சரிங்களா? இப்படி ப்ரைம் நம்பர்ஸை பற்றி கொஷின்ஸ் கேட்குறது உண்டு. அதே மாதிரி நம்ம மீச்சிமா அப்படிங்கிற சாப்டரை பொறுத்தளவுக்கு எப்போவுமே வகுக்கும் போது எந்த எண்ணால் மட்டும்தான் வகுத்து டானா வகுத்து எழுதிட்டு வருவோம்னா பகா எண்களால் மட்டும்தான் வகுத்துட்டு எழுதுவோம்.
ஸோ அப்போ நமக்கு பகா எண்களும் தெரியணும். அது அப்புறமா நம்ம அடுத்த கிளாஸஸில் பகா எண்களுடைய வகுத்தல் விதிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். சரிங்களா? சரி. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த பகா எண்கள் தொடர்பாக கேட்கக்கூடிய கேள்விகளை மட்டும் அல்லது அது தொடர்பான முக்கியமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். 1 முதல் 100 வரை மொத்தம் எத்தனை பகா எண்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 பகா எண்கள் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக 1 அப்படிங்கிறது பகு எண்ணா அல்லது பகா எண்ணான்னு கேட்பான். 1ங்கிறது என்ன கிடையாது, பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக பகா எண்களில் மிகப்பெரிய இரட்டைப்படை எண் அப்படின்னு கேட்பான். அதாவது பகா எண்களை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம், ஒரே ஒரு இரட்டைப்படை எண் மட்டும்தான் இருக்குது. அது எது? முதல் நம்பரான 2 மட்டும்தான். சரியா? ஸோ அந்த ஒரே ஒரு நம்பரான இரட்டைப்படை எண் 2ங்கிறத அவன் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறதுக்காக பகா எண்களில் மிகப்பெரிய இரட்டைப்படை எண் எது அல்லது மிகச்சிறிய இரட்டைப்படை எண் எதுன்னு கேட்பான். எது? 2 தான். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்பான். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல் பகா எண் என்ன அப்படின்னு கேட்பான். முதல் பகா எண் என்ன நமக்கு நல்லாவே தெரியும், இது 2. சரிங்களா? அடுத்ததாக 5. 5மே பாருங்க, 5ன் மடங்குகளில் மிகப்பெரிய பகா எண் எது அப்படின்னு கேட்பான். அது 5 மட்டும்தான். ஏன் 5னுடைய மடங்குகள் வேற எதுவுமே வரல அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். சரிங்களா? இவருங்க 5க்கு அப்புறம் 5ல் முடியக்கூடியதுன்னா 15, 25, 35, 45 இப்படி போய்க்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கோம் பகா எண்ணா என்னன்ட்டு. பகா எண் ஒன்றாலும் மற்றும் அதே எண்ணாலும் மட்டும் வகுபடும். சரியா? அவ்விரு எண்கள் தவிர பகா எண்கள் வேறு எந்த ஒரு எண்ணாலும் மீதியின்றி வகுபடாதுன்னு பார்த்தோம். இங்கே பாருங்க, 5ங்கிற நம்பர் நம்ம பகா எண் தான் எடுத்திருக்கோம். இது 1ஆல் வகுப்படுது, அதே மாதிரி 5ஆல் வகுப்படுது. வகுப்படும் போது நமக்கு ஈவு இருக்கு, மீதி கிடையாது. சரிங்களா? இதே இது 1ஆலையும் 5ஆலையும் மட்டும்தான் இந்த 5 வகுப்படுது. ஆனால் 15 பாருங்க, 1ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 5ஆல் வகுப்படும், 15ஆல் வகுப்படும். ஸோ 1ஆலையும் தன்னாலையும் அதே எண்ணாலையும் தவிர 3ஆலையும் 5ஆலையும் 15ன்றது வகுப்படுது. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த நம்பர் என்ன நம்பர் கிடையாது, பகா எண் கிடையாது. 25 பாருங்க, அதே மாதிரி தான். இது 5ஆல் வகுப்படுது, 1ஆல் வகுப்படுது, அடுத்து 25ஆலையும் வகுப்படுது. ஸோ 1ஆலையும் 25ஆலையும் அதே எண்ணாலையும் தவிர 5ன்ற ஒரு எண்ணால் வகுப்படுதுல்ல. இப்போ இப்படி எல்லா 5 மடங்குகளாக வரக்கூடிய எல்லா எண்களுமே கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும். ஏன்னா அது எல்லாமே 5ன் மடங்கு. ஒரு எண்ணுடைய மடங்கு கண்டிப்பாக அந்த எண்ணால் கட்டாயமாக வகுப்படும் இல்லையா? அதனால 5ன் மடங்குகளாக வரக்கூடிய வேற எந்த எண்ணுமே, 5ல் முடியக்கூடிய இந்த எண்ணுமே என்ன வராது, பகா எண்களில் வராது. இதை தவிர 5 தவிர 5ல் முடியக்கூடிய வேற எந்த எண்களுமே இதில் வராது, பகா எண்களில் கட்டாயமாக வராது. சரிங்களா? சரி. ஸோ இவ்வளோதான் பகா எண்களை பற்றின விஷயங்கள். அடுத்ததாக நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பகு எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்போசைட் நம்பர்ஸ். சரிங்களா? இது பாருங்க, பகு எண்கள் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த எண்கள்லாம் பகா எண்கள் இல்லையோ அது எல்லாமே என்ன நம்பர்ஸ், பகு எண்கள் தான். அதில் எது மட்டும் விதிவிலக்கு, 1ங்கிற நம்பர் மட்டும் விதிவிலக்கு. நம்ம ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. சரியா? ஸோ அப்போ ஒரு எண் ஒன்றாலும் அதே எண்ணாலும் தவிர வேறு ஏதேனும் ஒரு எண்ணால் மீதியின்றி வகுபட்டாலும் அது பகா எண். சரி, மன்னிக்கணும், பகு எண். ஒரு எண் ஒன்றாலும் அதே எண்ணாலும் தவிர. சரியா? இங்கே பாருங்க, எடுத்துக்காட்டுக்கு 4ங்கிற நம்பர் 1ஆல் வகுப்படுது. ஈவு என்ன வரும், 4. மறுபடி 4ங்கிற நம்பர் அதே எண்ணால் வகுப்படுது. ஈவு 1. இதே 4ங்கிற நம்பரை வேற ஏதாவது நம்பர் வகுக்கான்னு பார்த்துக்கிட்டா 2 வகுக்குது. ஈவு எனக்கு என்ன வருது, 2ன்னு வருது. சரியா? அப்போ ஒரு எண் எது, இந்த 4ங்கிற நம்பர் 1ஆல் வகுப்படுது. ஓகே. அதே இது அதே எண்ணால் வகுப்படுது. ஓகே. அதை தவிர வேற ஏதேனும் ஒரு எண்ணா, 4 தவிர வேறு ஒரு எண் தானே 2. ஸோ 1ஆலும் அதே எண்ணாலும் தவிர வேறு ஏதேனும்
ஒரு எண்ணால் வகுப்பட்டால் கூட அந்த எண்ணை எதுன்னு சொல்லுவோம்? பகு எண் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ பகு எண்கள் எதுல தொடங்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4. சரியா? 4ல ஆரம்பிச்சு எது எதெல்லாம் அதுக்கப்புறம் பகா எண்கள் வருதோ அந்த பகா எண்களை தவிர மிச்சம் இருக்க எல்லா எண்களுமே என்ன எண்கள் தான்? பகு எண்கள் தான். 4, 6, 8, 9, 10, 12, 14, 15 இப்படி கண்டினியூஸா பகு எண்கள் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ரைட். அதற்கு அடுத்ததா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விகிதமுறு எண்கள், அதாவது ரேஷனல் நம்பர்ஸ். விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது எந்த வடிவில் இருக்கணும்னா பின்ன வடிவில் இருக்குங்க. சரிங்களா? இதில் பாருங்க பி பை கியூ வடிவத்தில் விகிதமுறு எண்கள் என்பவை பி பை கியூ வடிவத்தில் அமையும். இங்கு கியூ இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ரைட். அது ஒரு கண்டிஷன். பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா 1/3 இது விகிதமுறு எண்ணா? விகிதமுறு எண் தான். 4/2 இது விகிதமுறு எண்ணா? விகிதமுறு எண் தான். ஈவு என்ன வருது? 2. சரியா? விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது எப்படி எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க. 4/2 எனக்கு ஈவு என்ன வருது? 2. சரியா? அடுத்தது 5/3 எனக்கு இது என்ன வரும்? 1.66 அப்படி போய்கிட்டே இருக்குமா? ஏன்னா 5ல் ஒரு 3 இருக்கு, மீதி 2, அதுக்கு புள்ளி வச்சோம்னா 20 மாறிடும். 6 3 18, மீதி 2, மறுபடியும் 0 சேர்த்தா 20, 6 6ன்னு போய்கிட்டே இருக்கும். இது எப்படி எழுதலாம்? 1.6 டேஷ்னு எழுதுவோமா? சரி. அதற்கு அடுத்தது பாருங்க 1/8 இது எப்படி எடுத்துக்கலாம்? 8 வகுப்படாதா? அப்போ இங்கே 0 பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா? அதற்கு அடுத்து எவ்வளவு போகுது? 1 8 8 மீதி 2. அப்போ இங்கே எனக்கு எத்தனை வாட்டி போகும்? 2 16 மீதி 4 8 40. ஆக 0.125 வந்துடுதுங்களா? சரி. இது முடிவுறு தசம எண். சரி. இதுக்கு முன்னாடி பார்த்தது நமக்கு முடிவுறா தசம எண் தான். எது? 1.6 6ன்னு போய்கிட்டே இருந்தது. சரியா? ஸோ இப்படி இந்த பின்ன வடிவில் இருக்கக்கூடிய எண்களை நம்ம வகுத்து எடுக்கும்போது அது முழு எண்ணாகவோ அல்லது முடிவுறும் தசம எண்ணாகவோ அல்லது முடிவுறா தசம எண்களில் சுழல் தன்மை உடைய எண்களாகவோ இருந்தா இந்த முடிவுறா தசம எண்களில் சுழல் தன்மை உள்ள எண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னன்னா இது பாருங்க 1.6 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தது. அடுத்து அதே 6 6 6ன்னு ரிப்பீட் ஆகிட்டே போதா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? முடிவுறா தசமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறதுனால இதை சுழல் தன்மை உள்ள முடிவுறா தசம எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சுழல் தன்மை உள்ள முடிவுறா தசம எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈவு முழு எண்ணாகவோ அல்லது முடிவுறும் தசம எண்ணாகவோ ஒருவேளை முடிவுறா தசம எண்ணாக இருந்தால் அது சுழல் தன்மையுள்ள முடிவுறா தசம எண்ணாகவோ இருந்தால் அந்த பின்னங்களை அல்லது அதன் மூலமாக வரக்கூடிய தசம எண்களை என்னன்னு சொல்றோம்? விகித முறு எண்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? தெளிவா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னாலும் சொல்றேன். பாருங்க 1/2 என்ன வருங்க? 0.5ன்னு வரும். சரிங்களா? இதுவே 1/3 நமக்கு என்ன வரணும்? 0.333. ஸோ இப்படி இது முடிவுறாமல் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் ஒரு சுழல் தன்மை இருக்குது. என்னென்னா அந்த 3ங்கிறதே திரும்ப திரும்ப வருது. 0.3 அப்படிங்கிறது இந்த 3ங்கிறது சுழற்சி ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ இங்கே நமக்கு என்ன போடுவோம்? மேலே டேஷ் போடுவோமா? சரி. அதற்கு அடுத்தது பாருங்க 1/4 எனக்கு என்ன வரும்? 0.25ன்னு வருமா? இது ஒரு முடிவுறு தசம எண்ணா? மேலே முதல்ல கிடைச்சது நமக்கு முடிவுறு தசம எண் தான். இந்த 0.3 பார் அப்படிங்கிறது முடிவுறா தசம எண். சரியா? ஆனால் அதில் சுழல் தன்மை இருக்குது. அதனால இதை என்னன்னு சொல்கிறோம்? முடிவுறா சுழல் தன்மை உள்ள தசம எண் சொல்கிறோம். ஸோ ஆக இதை இது இன்னொன்று பார்க்குறோம் இல்லையா?
8/4 அல்லது 16/2 எல்லாத்துக்குமே ஈவு முழு எண்களில் வரும். சரியா? அப்படி பாருங்க, இதில் 2, இதில் 8 இப்படி வரும். ஸோ இவை எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க? விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ விகிதமுறு எண்கள் அப்படின்னா என்ன வடிவத்தில் இருக்கணும்? P/Q வடிவில் அமையணும். இதில் Q அப்படிங்கிறது என்னவா இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ரெண்டாவது, இந்த பின்னங்களை வகுக்கும் போது வரக்கூடிய ஈவுகளை வச்சு இது விகிதமுறு எண்கள் அல்லது விகிதமுறா எண்கள்னு சொல்கிறோம். எப்படின்னு பார்த்துக்கிட்டா அதுலேருந்து வரக்கூடிய ஈவு முழு எண்ணாக இருந்திருக்கலாம். சரிங்களா? அப்படி முழு எண்ணாக இருந்தால் என்னன்னு சொல்கிறோம்? முடிவுறு விகிதமுறு எண் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை அது எப்படி இருக்கலாம்? தசம எண்ணாக வரலாம். அப்படி தசம எண்ணாக வந்தால் முடிவுறு தசம எண்களும் என்னதான் அப்படின்னு சொல்கிறாங்க? விகிதமுறு எண்கள் தான். சரியா? முடிவுறு தசம எண்களுக்கு இதில் 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு பாருங்க. 1/2 மூலமாக என்ன வந்திருக்கு? 0.5ன்னு முற்று பெற்றுச்சு. அடுத்து 1/4னா 0.25ன்னு முடிஞ்சிருச்சு. அப்போ அது ரெண்டுமே என்னதான்? விகிதமுறு எண்கள் தான். ஆனால் இந்த 1/3 பாருங்க எப்படி இருக்கு? 0.333 இந்த 3 ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கா? இதே பாருங்க 1/9 நமக்கு என்ன வரும்? 0.1111 ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்குமா? ஏன் ரிப்பீட் 1 போது பாருங்க. 1 வகுப்படலைன்னா 0 வச்சுட்டு ஒரு புள்ளி வைக்கணும். அடுத்து 10ல் ஒரு 9 இருக்கு, மீதி 1. மறுபடியும் இந்த 1 கூட 0 சேர்த்துப்போம். இப்படி ஒவ்வொரு வாட்டி வகுப்பட்டே போயிட்டு இருக்கிறதுனால இது 0.1 பார். இந்த 1ங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா? ஒரு சில எண்களில் ஏதோ ஒரு சில எண்களில் பார்த்தீங்கன்னா வகுக்கும் போது 0.437 இது ரிப்பீட் ஆகிட்டே போகலாம். ஏதாவது ஒரு பேட்டர்ன், ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? சுழல் தன்மை உள்ள முடிவுறா தசம எண்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. சரிங்களா? ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது விகிதமுறு எண்கள், இர்ரேஷனல் நம்பர்ஸ். சரிங்களா? இந்த விகிதமுறா எண்கள், விகிதமுறா எண்கள், இர்ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா விகிதமுறா எண்கள். இந்த விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறது முடிவுறா மற்றும் சுழல் தன்மையற்ற தசம எண்ணாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண்ணாக வரும் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எடுத்துக்காட்டுக்கு இதில் எடுத்துக்காட்டு பாருங்க. பை அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கோங்கப்பா. இது நம்ம என்னென்னு எழுதுவோம்? 22/7. 22 வகுக்கும் போது முதல்ல எனக்கு வருது என்ன வருது? 3 21 புள்ளி வச்சிட்டோம்னா மீதி 1 கூட ஒரு 0 சேர்த்துப்பேன். எத்தனை வாட்டி போகுது? 1 7 மீதி 3 மறுபடி 4 28 மீதி என்ன இருக்கு? 2 இருக்கு. அதில் 7 14 மறுபடியும் என்ன வருது? 6 வருது. எது வரைக்கும் போவோம்? 8 56 மறுபடியும் இதில் மீதி எவ்வளோ இருக்கு? 4 இருக்கு. எத்தனை வரைக்கும் போவோம்? 5 35 மீதி அதில் என்ன இருக்கு? மறுபடியும் அதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தொடர்ச்சி என்ன போகும்? போய்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? இப்படி இதில் ஒரு பேட்டர்ன் அப்படின்றது வரவே வராது. இதில் பாருங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 7 49 இருக்கா? மறுபடியும் 1 வருதா? இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஒரு முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். சரியா? 1 வந்துச்சுன்னா அதில் எத்தனை வாட்டி போவோம்? 7 ஒரு 7 மீதி 3 இப்படி ஒரு முடிவு இல்லாத பேட்டர்னாக போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதனால தான் இதை பை அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம்? ஒரே பேட்டர்னில் இது ரிப்பீட் ஆகாது. சரிங்களா? அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம்? முடிவுறா தசம எண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? சுழல் தன்மையற்ற முடிவுறா தசம எண் சொல்கிறோம். அப்படி இப்படி இந்த மாதிரி சுழல் தன்மையற்ற முடிவுறா தசம எண்ணாக வந்தது அப்படின்னா இது என்னன்னு சொல்கிறோம்? விகிதமுறா எண் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விகிதமுறா எண்களுக்கு இது மட்டும்தான் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு சில எடுத்துக்காட்டும் இருக்குது. எது எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா √2, √3, √4 சாரி மன்னிக்கணும் √5, √7. என்ன சார் வரிசையாக நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸாக எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்க்கத்துக்கு உள்ளே வரக்கூடிய பகா எண்கள் எல்லாமே எந்த மதிப்பை தான் தரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிவுறா சுழல் தன்மை அற்ற தசம எண் மதிப்பை தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் பாருங்கள்
நமக்கு √2 அப்படிங்கிறதுடைய வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வருது? 1.141526237370 இப்படி முதல்ல வந்த பேட்டர்ன் எதுவுமே ரிப்பீட் ஆகாமல் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் √3ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. 1.73050080758 போய்கிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம √5ன்னு எடுத்துக்கிறோம். அதில் பாருங்க 2.260679774997 இப்படி போயிட்டே இருக்கு. சரிங்களா? அடுத்ததாக √7க்கு பாருங்க 2.6454151513111065 இப்படி தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கக்கூடிய எண்களை தான் என்னன்னு சொல்கிறாங்க? சுழல் தன்மையற்ற முடிவுறா தசம எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் 1 திருப்பி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாலும் 1க்கு அடுத்து அதாவது 4 1 4 2 இருக்குது. மறுபடியும் இந்த 1 ஆரம்பிச்சதுக்கப்புறம் 4 2ன்னு திருப்பி போயிருச்சுன்னா அது சுழல் தன்மை ஆயிரும். ஆனால் இங்கே 1க்கு அப்புறம் 4 2 வந்துட்டு மறுபடியும் 1க்கு அப்புறம் 3 5 அந்த இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்கிறோம்? சுழல் தன்மையற்ற தசம எண்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். இது போக நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 விஷயம் பார்த்துருக்கோம். எதெல்லாம்? கற்பனை எண்கள், கலப்பு எண்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த கற்பனை எண்கள் அப்படிங்கிறத ஒரு வாட்டி நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே போயிடுறேன்? கலப்பு எண்களையும் எடுத்து நம்ம அடிப்படை எண்களை பற்றின விஷயங்களை முடிச்சிருவோம். சரிங்களா? இது பாருங்க, இமேஜினரி நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்? கற்பனை எண்கள் இல்லையா? அப்படின்னு பார்த்துருக்கோம். சரி, இந்த கற்பனை எண்களை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னேன். இருந்தாலும் இது எப்படி எது எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மின்னணு இயற்பியல் மற்றும் அணுக்கரு இயற்பியல் போன்ற துறைகளில் இந்த இமேஜினரி நம்பர்ஸ் அப்படிங்கிற ஐயை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ரைட். இதில் ஐ ஸ்கொயருடைய வேல்யூ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா -1. சரியா? இதை வச்சு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூட்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேல்யூஸை என்ன செய்கிறாங்க? வெளியே எடுக்கிறாங்க. சரியா? எப்படி சார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த √4லேருந்து நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு √−1 தனியாகவும் இன்ட்டு 4 தனியாகவும் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. -1க்கு பதிலாக நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? ஐ ஸ்கொயர்னு பார்த்துருக்கோம். இன்ட்டு இது 2 ஸ்கொயர். சரியா? அப்படின்னா ஐ ஸ்கொயருக்கு பதிலாக ஐயும் 2 ஸ்கொயருக்கு பதிலாக 2 வெளியே எடுத்துக்கலாமா? சரி. அதே மாதிரி -36 இருக்குன்னு வச்சுக்கோங்க. √−36 இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சேம் √−1 அப்புறம் இன்ட்டு 36 எழுதிக்கலாமா? இதை மறுபடியும் எப்படி எழுதிக்கலாம் பார்த்துங்க. ஐ ஸ்கொயர் இன்ட்டு 6 ஸ்கொயரா? அதுலேருந்து வெளியெடுக்கிறதா இருந்தால் இதில் வெளியெடுப்போம். 6 ஸ்கொயருக்கு பதிலாக 6ஐயும் ஐ ஸ்கொயருக்கு பதிலாக ஐயை வெளியெடுத்துலாம். அது ஸ்கொயர் ரூட்டா? இப்படி இமேஜினரி நம்பர்ஸை என்ன செய்கிறாங்க? வெளியே எடுக்கிறாங்க. சரியா? இந்த இமேஜினரி நம்பர்ஸ் தான் எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கலப்பு எண்களில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? கலப்பு எண்கள் பாருங்க. அடுத்தது நம்ம கலப்பு எண்கள் அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க கலப்பு எண்களை. சரிங்களா?
சரி, இதில் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, எந்த ஃபார்மெட்டில் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, Z அப்படிங்கிறது தான் கலப்பு எண். சரியா? இது A ப்ளஸ் BI அப்படிங்கிற ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஏக்கு பதிலாக 5ம் பிக்கு பதிலாக ஒரு 4 இருக்கிறதா எடுத்துப்போம். அல்லது இது எப்படி இருந்திருக்கலாம், 5 ப்ளஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 16 இருந்திருக்கலாமா? இப்படி இருந்திருந்தா இது எப்படி எடுத்திருப்பாங்க பாருங்க. 5 ப்ளஸ் நம்ம ஏற்கனவே இந்த இமேஜின் நம்பர் எப்படி எடுத்துன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, -1 இன்ட்டு 4 ஸ்கொயர் இல்லையா. அதற்கு அடுத்தது இதிலேருந்து 5 ப்ளஸ் ஐ ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர். இதுதான் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 ப்ளஸ் 4 ஐயா மாறி இருக்கணும். சரிங்களா? ஸோ எண்கள் எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் போட்டு, மேற்கொண்டு இது போல் பயனுள்ள பல வீடியோக்கள் உங்களுக்காக நாங்கள் மேக் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, தொடர்ச்சியாக இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய சேனலில் காவலர்கள், காவல் உதவி ஆய்வாளர்கள், எஸ்எஸ்சி ஜிடி, அக்னிவீர், டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட தேர்வுகளுக்கான பாடங்கள் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் போட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.